ஜப்பானின் முதல் பெண் பிரதமராக சானே டக்காய்ச்சி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். கூட்டணி ஒப்பந்தத்தால் அங்கு அரசியலில் புதிய திருப்புமுனை ஏற்பட்டுள்ளது. இது குறித்து விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாம். ஜப்பானில் ஆளும் லிபரல் டெமோக்ராட்டிக் கட்சியின் தலைவரான சானே டக்காய்ச்சி நாட்டின் முதல் பெண் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சமீபத்தில் ஜப்பான் புத்தாக்க கட்சியுடன் ஏற்பட்ட ஒரு கூட்டணி ஒப்பந்தத்தை தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் பிரதமரை தேர்ந்தெடுப்பதற்கான வாக்கெடுப்பில் அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உறுதியாகியுள்ளது. ஆளும் லிபரல் டெமோக்ராட்டிக் கட்சியின் வலதுசாரியான ஜப்பான் புத்தாக்க கட்சியுடன் ஒரு கூட்டணி ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப்பட்டுள்ளது. இதன் மூலம் கூட்டணியின் ஆதரவு பலப்படுத்தப்பட்டு டக்காய்ச்சி இன்று நாடாளுமன்ற வாக்கெடுப்பில் வெற்றி பெற வழி ஏற்பட்டுள்ளது. 64 வயதே ஆன தீவிர பழமை வாய்ந்த கொள்கை கொண்ட டக்காய்ச்சி முன்னாள் பிரதமர் ஷின்சோ அபேவின் தீவிர ஆதரவாளர் ஆவார். இவரது வெற்றி ஜப்பானின் அரசியலை மேலும் வலதுசாரி பக்கம் இழுத்து செல்லக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னாள் பிரதமர் ஷிகேரு இஷிபா ராஜினாமா செய்ததை தொடர்ந்து 3 மாத கால அரசியல் வெற்றிடத்திற்கு பிறகு டக்காய்ச்சி புதிய பிரதமராக பொறுப்பேற்க உள்ளார். ஆணாதிக்கம் நிறைந்த ஜப்பானிய அரசியலில் டக்காய்ச்சியின் இந்த உயர்வு ஒரு வரலாற்று மைல்கல்லாக கருதப்படுகிறது. எனினும் அவர் பாலின சமத்துவத்தை ஊக்குவிப்பதில் அவசரம் காட்டவில்லை என்றும் அரச குடும்பத்தில் ஆண் வாரிசுகள் மட்டுமே பதவி ஏற்க வேண்டும் என்பதை ஆதரிப்பவர் என்றும் ஓரின சேர்க்கை திருமணம் மற்றும் திருமணமான தம்பதியர் தனித்தனி குடும்ப பெயர்களை பயன்படுத்தும் சட்ட திருத்தத்தை எதிர்ப்பவர் என்றும் கூறப்படுகிறது. இந்த கூட்டணி உடன்பாடு இரு அவைகளிலும் பெரும்பான்மையை பெற இன்னும் போதுமானதாக இல்லை. இதனால் டக்காய்ச்சியின் அரசாங்கம் நிலையற்றதாகவும் குறுகிய காலமே நீடிக்க உள்ளதாகவும் இருக்கலாம் என்று அரசியல் பார்வையாளர்கள் கருதுகின்றனர். அவர் விரைவில் விலைவாசி உயர்வு மற்றும் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் நடவடிக்கைகளுக்கு தீர்வு காண வேண்டிய கட்டாயத்தில் உள்ளார். சீனாவுக்கு எதிராக கடுமையான நிலைப்பாட்டை எடுக்கும் டக்காய்ச்சி முன்னாள் பிரதமர் அபேவின் கொள்கைகளை பின்பற்றி இராணுவத்தை வலுப்படுத்துவதற்கும் ஜப்பானின் சமாதான அரசியல் அமைப்பை திருத்துவதற்கும் ஆதரவளிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் சானே டக்காய்ச்சிக்கு அதிபர் ட்ரம்ப் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவரது வெற்றி மிக பெரிய செய்தி என்றும் பாராட்டியுள்ளார். அத்துடன் அவரை மிகவும் மதிக்கப்படும் நபர் என்றும் மிகுந்த ஞானமும் வலிமையும் கொண்டவர் என்றும் பாராட்டியுள்ளார். ஜப்பானின் முதல் பெண் பிரதமராகும் அவரது பங்கு பாராட்டுதல் கூறியது என்றும் வர்ணித்துள்ளார். இதற்கு பதிலளிக்கும் விதமாக டக்காய்ச்சி அமெரிக்க அதிபரின் பாராட்டுதலை கேட்டு தான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்ததாகவும் எங்கள் கூட்டணியை இன்னும் வலுவாகவும் வளமாகவும் மாற்ற அவருடன் இணைந்து பணியாற்ற விரும்புவதாகவும் கூறியுள்ளார். இதுவரை அமெரிக்காவிற்கு நம்பகமான கூட்டாளியாக தன்னை நிலைநிறுத்தி கொண்ட டக்காய்ச்சி இந்த மாத தொடக்கத்தில் ட்ரம்புடன் ஒரு முதலீட்டு ஒப்பந்தத்தை திட்டமிட்டுள்ளதாக கூறியுள்ளார்.